ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். ஆக்சுவலாக நீங்கள் யாரையாச்சும் ஆச்சரியமாக பார்த்துருக்கீங்களா? அதாவது ஒரு சில பீப்புள் நம்ம ஒர்க்கிங் பிளேஸாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் காலேஜ் எங்கேனாலும் இருப்பாங்க. அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க கூட இருந்தால் எல்லாரும் ஜாலியாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பீப்புள் ஈஸியாக மக்களை கவர்ற தன்மை அவங்கக்கிட்ட இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. நமக்கே தோணும், என்னடா அவங்கள மட்டும் எல்லாருக்கும் பிடிக்குது, அவங்க எல்லாருக்கூடையும் ஈஸியாக பேசுகிறாங்க, மிங்கிள் ஆகுறாங்க, நம்மளால் அந்த மாதிரி இருக்க முடியலையே அப்படி சொல்லிட்டு சில சமயம் நமக்கு தோணும். சரி, இவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் அவங்கக்கிட்ட இருக்கிற அழகோ பணமோ பதவி அது மட்டும் சொல்ல முடியாது. அது இருந்தால் மட்டும் அவங்கள எல்லாருக்கும் பிடிச்சிரும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அவங்களுக்கு பின்னால் ஒரு அழகான ரகசியம் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது அவங்களால ஈஸியாக பீப்புளை என்ன பண்ண முடியும்னா, அவங்கக்கிட்ட ஒரு கனெக்டிவிட்டியை க்ரியேட் பண்ண முடியும். லைக், அதாவது இப்போ அவங்களுக்கு ஆப்போசிட்டில் யார் கூட அவங்க பழகுறாங்களோ அவங்களோட உணர்வுகள், சரியா, அதை அவங்களால ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ ஏதோ ஒரு விஷயத்தை இருந்தாலும் அவங்களால அவங்கக்கிட்ட பேச முடியும். ஒரு நெகட்டிவிட்டி இல்லாமல் அவங்க எப்படின்னா ஒரு பாசிட்டிவிட்டியை அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க யார் கூட பழகினாலும் அவங்க அதை க்ரியேட் பண்ணுறதுக்கான திறமை அவங்கக்கிட்ட இருக்கும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதுவாக இருந்தாலும் சரி, லைக் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அடுத்தவங்க கிட்ட பழகிறதுக்குன்னு ஒரு இது இருக்குது, சரியா? அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக உங்ககிட்ட ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். அந்த பாசிட்டிவிட்டிக்காக மற்றவங்க நீங்கள் எப்படின்னா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அடுத்தவங்களுக்கு தெரிவிங்க. அவங்கள எல்லாருக்குமே பிடிக்கும். லைஃப்பில் நிறைய பேர் நம்மக்கிட்ட யாருமே ஒரு பேச்சு இதை வச்சுக்க மாட்டாங்க, நம்மளை யாருக்குமே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு இருக்கும்ல. அதை சரி பண்ணுறதுக்கு தான் இப்போ நான் சில டிப்ஸை சொல்கிறேன். சரி, எதுக்கு நம்ம அடுத்தவங்களாம் வந்து நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்லாம் உங்களுக்கு தோணும். அது வேணாம் அப்படின்னு தோணுதா? அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்மளே மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளுக்குள்ள நிறைய ஒரு பாசிட்டிவிட்டி உருவாகும். அது நமக்கும் நல்லது, நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. லைக் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கள்ல, சிரித்து பேசுங்க, சிரித்து பழகுங்க, உங்களுக்கும் நல்லது, உங்களோட ஹெல்த்துக்கும் நல்லது. நல்லா சிரிச்சிங்கன்னா மசில்ஸ்லாம் நல்லா சூப்பராக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க கிட்ட பேசும்போது அதாவது உண்மையாக அவங்களோட உணர்வுகளை வந்து மதிக்க ட்ரை பண்ணுங்கள், சரியா? அதாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ உங்ககிட்ட ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு நீங்கள் குறுக்க பேசாதீங்க. அவங்க என்ன விஷயத்த சொல்ல வராங்க அப்படிங்கிறத பொறுமையாக கேளுங்க. அந்த விஷயத்த மட்டும் இல்லாமல் அவங்க என்ன ஃபீலோட அதை சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, சரி. அதே மாதிரி அவங்க பேசுகிறாங்கல்ல, ஒரு டைம் அவங்க பேசின விஷயத்தில் நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க வந்து கேப் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க பேசின விஷயத்துலேருந்து சில கொஸ்டின்ஸை கேளுங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தோணும்? சரி, நம்ம வார்த்தையே இவங்க மதிக்கிறாங்க, இதை வந்து நல்லா கவனிச்சிருக்காங்க, ஸோ அதனால் அவங்க பேசுகிறாங்க நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் ஆன்சர் பண்ணுவாங்க. உங்கள் மேலே ஒரு நல்ல மரியாதை க்ரியேட் ஆகும், கரெக்டா? அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் அவங்க செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ நீங்கள் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்கள மீட் பண்ண உடனே, ஓகேவா, நீங்கள் பேசணும் அவங்கக்கிட்ட, எப்படி இருக்கீங்க, முன்னாடி வந்து ஏதாவது பிஸ்னஸை பற்றி சொன்னாங்கன்னா, சரி நான் அன்றைக்கி இந்த பிஸ்னஸ் பற்றிலாம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் எப்படி நல்லா போயிட்டுருக்கா, ஃபேமிலியிலே எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, இவங்க நமக்கு நல்ல ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்களே ஒரு ஸ்மைல் கொடுத்து உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே அவங்கள பாராட்டினா ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அந்த பாராட்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக இருக்கணும். அதாவது போய் புகழ்ச்சியாக இருக்கக்கூடாது. சம்மந்தமே இல்லாமல் சிலர் வந்து பெருசாக பேசுவாங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி பில்டப் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. லைக் எக்ஸாம்பிள், நீங்கள் அவங்க உங்ககிட்ட பேசும்போதும் சரி பழகும்போதும் சரி, அவங்க செய்கிற செயலில் ஏதாச்சும் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை அப்சர்வ் பண்ணுங்கள். அவங்களோட கேரக்டராக இருந்தாலும் சரி அதை அப்சர்வ் பண்ணுங்கள். சரி, நீங்கள் பாராட்டும் போது டைரெக்டாக போயிட்டு நீங்கள் வந்து இவ்வளோ சூப்பராக பண்ணீங்கன்னு சொல்கிறத விட அதில் ஏதாச்சும் ஒரு சில விஷயத்த எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, அதை அந்தளவுக்கு நீங்கள் பொறுமையாக சூப்பராக ஹேண்டில் பண்ணி அந்த ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதை பார்க்கும்போது ரொம்பவே பர்ஃபெக்டான பர்சனாக நீங்கள் எனக்கு தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது அவங்களுக்கு உங்கள் மேலே குட் ஒப்பீனியன் க்ரியேட் ஆகும்,
கரெக்டு தானே? அடுத்த விஷயம் என்ன, அதாவது சில விஷயத்தில் அவங்களுக்கே தெரியும் அவங்க வந்து பெருசாக எதுவும் செஞ்சுருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த சின்ன விஷயத்துக்கு நீங்கள் போட்டு ரொம்ப பெருசாக பாராட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் நல்லா இருக்காது. அப்போ அவங்களுக்கு உங்கள் மேலே பேட் இம்ப்ரெஷன் தான் க்ரியேட் ஆகும், குட் இம்ப்ரெஷன் அதில் வராது. தேர்ட் விஷயங்க, ஸ்மைல் ஹேண்ட்லிங். அது ரொம்பவே முக்கியம். இப்போ லைக் ஒருத்தவங்க உங்களை பார்க்கும்போது அவங்க டக்குன்னு உங்களை வந்து ஓகே உங்ககிட்ட பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணுறது அந்த உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த புன்னகை தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேர்மையாக இருக்கணும். அதாவது கரெக்டான பர்ஃபெக்டாக ஒரு நார்மல் ஸ்மைலாக உங்கள் முகத்தில் இருக்கணும். அதாவது சிலர் வந்து எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி கிடையாது. அவங்கள மீட் பண்ணும்போது ஜஸ்ட் தூரமாக இருந்து பார்த்தீங்கன்னாலும் சின்னதாக ஒரு ஸ்மைல். அதாவது அது என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடைகளை உடை தெரியும். அதாவது உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான பயமே இருக்காது. ஸோ தடையை உடைச்சு போடுற ஒரு கருவி தான் அந்த ஸ்மைல். ஸோ அது கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக பக்குவமாக ஒரு நார்மலாக சூப்பராக ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கணும். சரியா? அதே மாதிரி அது தூரமாக நான் சொல்கிறேன், பக்கத்தில் இருந்ததுனாலும் காலையில் ஆஃபீஸில் நான் உங்களை மீட் பண்ணுறவங்களா இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஷேக்கன் கொடுக்கணும். உங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அடுத்தவங்களை இன்னும் கவரக்கூடவங்களா மாறுவீங்க. ஃபோர்த் விஷயம், அடுத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற கேரக்டர் நம்மக்கிட்ட இருக்கணும். எல்லாருக்குமே அவங்களுக்கு வேல்யூ கொடுக்குறான், அவங்களோட கருத்துக்கு அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதுக்கு வேல்யூ கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். இப்போது நீங்கள் ஒரு டீமாக சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த டீமில் சில இடத்துல நடக்கும், சில பெரியவங்க மாத்திரமா அப்படிங்கிற நினப்பில் இருக்கிறவங்க அவங்களே பேசி முடிவெடுத்துப்பாங்க. அடுத்தவங்க கிட்ட யாருமே கலந்து பேசிக்க மாட்டாங்க. அவங்கள பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், நம்மளும் இங்கே இருக்கோம், நம்மக்கிட்டே ஒன்று கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தானே வரும். ஸோ அவங்க மேலே என்ன வரும், கோபம் வரும், எரிச்சல் வரும். ஸோ அந்த மாதிரி நடந்துக்காதீங்க. அப்போது அவங்களோட கருத்தை நீங்கள் கவனிச்சிங்க, அவங்க எந்த விஷயம் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க. லைக் அதாவது ஏதாவது ஒரு டிசிஷனா அதை எடுக்கும்போது யோசித்து எடுக்கிறதுக்கு அவங்களோட ஒப்பீனியனும் நீங்கள் கேட்டு அலோவ் பண்ணுங்கள். ஒரு சின்ன விஷயம் அவங்க பண்ணாங்களாலும் அதுக்கு அதை ஹெல்ப் பண்ணாங்களாலும் தேங்க்ஸ் சொல்லி பழகுங்க. அவங்கள சின்ன சின்ன விஷயத்துலையும் பாராட்டுங்க. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வயசு வித்தியாசம் பார்க்காம மரியாதை கொடுங்க. யாராக இருந்தாலும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து பழகுங்க. உங்களோட வேல்யூ இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு எப்படி சொல்லுங்க, அடுத்தவங்க உங்களை பார்க்கும்போதே உங்கள் மேலே மரியாதை வரும். ஃபிஃப்த் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே அவங்களோட நேம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு ப்ரோ, சிஸ்டர் இந்த மாதிரி கூப்பிடுறத விட அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு பாருங்கள், அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஒரு டைம் ஒருத்தவங்க உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்கள மீட் பண்ணும்போது அவங்களோட நேமை ஞாபகமாக வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் கிரியேட் ஆகும், உங்களை ரொம்பவே பிடிக்கும். சிக்ஸ்த்து விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்வம் பொதுவானதாக இருந்தால் அவங்க வந்து உங்களை அழகாக அவ்வளோ சீக்கிரத்தில் அட்ராக்ட் பண்ணுவாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், லைக் அவங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், அதை பற்றி அவங்க ஷேர் பண்ணுறாங்கன்னா அப்போது உங்களுக்கும் அதில் ஆர்வம் இருந்து நீங்களும் அதை பற்றி பேசி அதை அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து உங்களை ரொம்பவே பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது சேம் இது ரொம்பவே அட்ராக்ட் பண்ணும். அதாவது கருத்துக்கள் ஆனாலும் அதை வந்து பகிர்ந்துக்கிறது. ஒரு விஷயம் அவங்க வந்து சில விஷயத்த தப்பாகவே சொன்னாலும் அதை வந்து நீங்கள் எடுத்து சொல்கிற ஒரு முறைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை பொறுமையாக நம்ம இந்த மாதிரி பண்ணால் இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும், அந்த மாதிரி நம்ம அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்மளை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணும். இப்போது இந்த மாதிரி அடுத்தவங்கள நம்ம அட்ராக்ட் பண்ணுறது நமக்கு தேவையா, இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு போலியாக நம்ம அவங்கக்கிட்ட நடந்துக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து யாருக்கும் வரக்கூடாது. ஏன் தெரியுமா, ஒரு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கணும்னா இந்த மாதிரி செயல்கள்லாம் நீங்கள் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பேசுனாங்கன்னா என்னன்னு கேட்குறது, இது வந்து நடிக்கிறது கிடையாது. சரியா? ஒரு மனித நேயத்தோட நம்ம அடுத்தவங்க கிட்ட அணுகிற முறை. ஸோ நம்ம சொசைட்டியில் ஒருத்தவங்க கூட பழகுறோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கணும், அன்பாகவும் மரியாதையாகவும் இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்க உங்களை அட்ராக்ட் பண்ணுறதை விட உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகும், அது உங்களுக்குள்ளேயும் தோணும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஓகேவா? நிச்சயமாக இதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபோக்கஸில் நீங்கள் கொஞ்ச நாளாக இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் கேரக்டருமே அதுவாகவே மாறிடும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எல்லார்கிட்டையும் ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேச ஆரம்பிங்க, பழக ஆரம்பிங்க, நல்ல ஒரு கனெக்டிவிட்டியை உருவாக்குங்க. உங்களோட டீம்மேட்டாக இருந்தாலும் சரி, லைக் அதர் டீம்மேட்டாக இருந்தாலும் சரி, 2 நாள் பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்மைல் கொடுப்பீங்க, 3ஆவது நாள் பேச ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கிற கேரக்டர் தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் நிலைமையை நீங்கள் அடைவீங்க. மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.